Good morning students. Today we have learned number system. Already you have learned number system. ஓகேவா நீ ஆல்ரெடி படிச்சிருப்ப அதில் நேச்சுரல் நம்பர்ஸ் யூ ஹவ் லேர்ன் தி நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் டெசிமல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்? Natural numbers means the starting the number is 1 2 3. Natural numbers அப்படிங்கிறது smallest number. அது எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1 2 3. ஓகேவா? ஸோ all the positive integers are called natural numbers. All the positive numbers are called natural numbers. Natural numbers எல்லாமே positive numbers இருக்கும். The numbers started in 1 ஸ்டார்ட் ஆகும். It is denoted by capital N. Natural numbers எதெல்லாம் denote பண்ணுவோம்? Capital N. So capital N is equal to 1 2 3 etc. Next natural numbers, another one is whole numbers. Whole numbers means natural numbers included with 0. Natural numbers ஓட 0 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அதுதான் என்னது? whole numbers. It is denoted by W. The numbers is 0 1 2 3 etc. Next third one is integers. Integers means positive numbers, 0 negative numbers are called integers. And another one formula, the whole numbers are included with negative numbers are called integers. Whole numbers ஓட நெகட்டிவ் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? இன்டீஜர்ஸ். இட் இஸ் டினோட்டட் பை capital I is equal to -1. Negative numbers -1 -2 -3 etc. 0 +1 +2 +3. okay so natural numbers, whole numbers, next integers. Next continuation of the formulas. 10 millimeters is equal to 1 centimeter. Already you have learned each centimeter is divided into 10 equal parts known as millimeter. எல்லாருமே ஸ்கேல் பார்த்துருப்போம். இப்போ தானே இந்த ஸ்கேலில் 0 to 1 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ 0க்கும் 1க்கும் இடையில 10 லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சின்னதாக இருக்கும்ல அந்த லைன் தான் எனது மில்லிமீட்டர். ஸோ அப்போ 0 to 1. ஸோ அப்போ இதுக்கு இடையில எத்தனை இருக்குது? 10 லைன்ஸ் இருக்கா? அதான் எனது 10 millimeter. ஸோ 10 millimeter is equal to 1 centimeter. Next 100 centimeters equal to 1 meter. 1000 meters equal to 1 kilometer. இதே யூஸ் இப்போ 10 millimeters equal to 1 centimeter. 1 millimeter அப்படிங்க இருந்தானா ஸோ அப்போது நமக்கு 10 millimeters equal to 1 centimeter. 1 millimeter means இந்த 10 ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவா மாறும்? டிவைட். இப்போ 1 millimeter is equal to 1 divided by 10 centimeter. 1 centimeter is equal to 1 centimeter is equal to 1 divided by 100 meter. 1 meter is equal to 1 divided by 1000 kilometer. Very very important this formulas. 10 millimeters equal to 1 centimeter, 100 centimeters equal to 1 meter, 1000 meters equal to 1 kilometer. இதை யூஸ் பண்ணி இப்போ 1 millimeter is equal to 1 divided by 10 centimeter. 1 centimeter is equal to 1 divided by 100 meter. 1 meter is equal to 1 divided by 1000 kilometer. Okay, next example 1.1. Represent the following decimal numbers pictorially. ஓகேவா? ஸோ உனக்கு இங்கே கொடுத்துருக்க அந்த டெசிமல் நம்பர்ஸுக்கு பிக்டோரியலி அப்படின்னா பிக்டோரியலி மீன்ஸ் நம்ம ஒரு பிக்சர் ட்ராப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி டேட்டா ஹேண்ட்லிங்கில் நம்ம படிச்சிருப்போம். 1 கார் ரெப்ரசன்ட்ஸ் 100 கார்ட்ஸ். ஒரு கார் இப்போ அதில் ஒரு பிக்சர் ஒரே ஒரு கார் வரையணும்னா அது எத்தனை காருக்கு ஈக்குவல்? 100 கார்ட்ஸ். ஸோ ஓகேவா? அதே மெத்தட் தான் இதில். இப்போ 0.3 second one 3.6 2.7 11.4. so serial number. இங்கே டெசிமல் நம்பர் என்னென்ன கொடுத்துருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் 0.3.
ஸோ அப்போ 0.3 மீன்ஸ் டெசிமல் நம்பர்ஸில் கொடுத்துருக்கிறத நமக்கு எழுதணும் இதுதானே. ஸோ ஒரு கியூபாய்டு சேஃப் வரைகிறோம் அப்படின்னா ஸோ அதனுடைய கீழே உள்ளது பேசிக்காக இது உள்ளதை மட்டும் ட்ரா பண்ணி கலர்ஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்னது 3.6. ஸோ டோட்டலாக 3 கியூபாய்டு வரைகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த 6ங்கிறது என்னது பேசிக்காக உள்ள அந்த காமன் கீழே உள்ளது மட்டும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன் ஃப்ளார் வரைகிறோம் அப்படின்னா டெசிமல் நம்பர் அப்படின்னா இதையே எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் வரைவோம். இதிலே அதே இது என்ன கொடுத்துருக்கா பாயிண்ட்டுக்கு மேலே அப்படின்னா இதில் ஹாஃப். ஓகேவா. ஸோ இப்போ இதில் 3.6னா 1 2 3 டைம்ஸ் இந்த ஃபுல் பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 0.6க்கு இந்த ஹாஃப் சைடு உள்ளது மட்டும் என்னது 6 டைம்ஸ் என்னது ட்ரா பண்ணுறது. ஓகேவா. இப்போ 2.7 மீன்ஸ் 2 இன்டெக்ரல் பார்ட்டு. ஸோ இதில் இது இன்டெக்ரல் பார்ட்டு, இது டெசிமல் பார்ட். இன்டெக்ரல் பார்ட் மீன்ஸ் ஹோல் நம்பர். இன்டெக்ரல் பார்ட் என்னன்னு சொல்லுவோம் ஹோல் நம்பர். டெசிமல் பார்ட் ஆஃப்டர் த பாயிண்ட்டு டெசிமல் பார்ட்டு, ப்ரீவியஸ் த பாயிண்ட்டு இன்டெக்ரல் பாயிண்ட். ஓகேவா. ஸோ அப்போ 2.7 மீன்ஸ் 2 வந்து ஹோலாக ஃபுல்லாக உள்ள பிக்சர்ஸ். 0.7ங்கிறது என்னது ஹாஃப் பிக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு 11.4. ஸோ இதை ஒவ்வொரு இது 11 டைம்ஸ் விளையாடுறதுக்கு பதிலாக நம்ம என்னது டோட்டலாக ஒரு 10 பண்டல். நெக்ஸ்ட்டு 1 11 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் எக்ஸாம்பிள் 1.2. Write the following in the place value grid and find the place value of the underlined digits. First of all, you will create the place value grid. First என்ன பண்ணணும் place value grid வந்து நம்ம என்ன பண்ணணும் create பண்ணணும், தயார் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி place value கண்டுபிடிக்கணும். எதுக்கு அண்டர்லைன் பண்ண டிஜிட்ஸுக்கு place value பண்ணணும். So first of all, already you have learned previous number integral part before the point, previous number integral part decimal part, the integral part decimal part. So in the integral part means the place value is ones, tens, 100, 1000. Ones, tens, 100, thousands. Next after the point decimal partல நம்ம கம்பேர் பண்ணும்போது டென்ஸில் TENS அப்படின்னா ப்ரீவியஸ் நம்பர் இன்டெக்ரல் பார்ட்டில் வர்றது டென்ஸ். ஆஃப்டர் த பாயிண்ட்டு டெசிமல் பார்ட்டில் வர்றது என்னது டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ ஆஃப்டர் த பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் த நம்பர் டினோட்டட் பை THS ஜாயின்டு. ஓகேவா. அது ஒவ்வொரு அந்த நம்பர்ஸ் நேம்லையும் THS ஜாயின் பண்ணும். டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேஸ் வேல்யூ கிரிட் தயார் பண்ணுறோம். சீரியல் நம்பர். ஓகேவா. சீரியல் நம்பர் தயார் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் கிவன் நம்பர் அப்படின்னு எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸு மேக்ஸிமம் ஒன்ஸ் டென்ஸ்ன்னு கொடுத்துருக்கறனால டென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டென்ஸ், ஒன்ஸு. நெக்ஸ்ட்டு டெசிமல் பார்ட்டில் உள்ளது என்னது டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸு. ஃபஸ்ட்டு நம்பர் 0.37. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் 0.37. ஒன்ஸ் பிளேஸில் 0. டென்ஸு பிளேஸ் ஃபஸ்ட்டு ஒன் இருக்கிறதா என்னது டென்ஸு. டென்ஸு பிளேஸு 3. 1000 ஹண்ட்ரட்ஸ் பிளேஸு 7. நெக்ஸ்ட் நம்பர் 2.73. 2 is a integral part. Integral part means whole number. So the place value is ones. So ones க்கு நேர 2. Next 7 is tens. 3 is hundreds. Third one number is 28.271. 28 is integral part. 8 is ones, tens. Ones 8, tens 2. Next after the point
2 is tens, hundreds, thousands. ஸோ இதுதான் பிளேஸ் வேல்யூ கிரிட். பிளேஸ் வேல்யூ எழுதுகிற ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பிளேஸ் வேல்யூங்கிறனால ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. நெக்ஸ்ட்டு இங்கே டெசிமல் பார்ட்டு டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு ரைட் பண்ணக்கூடாது. எப்போவுமே லெஃப்ட் டு ரைட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இன் ஃபஸ்ட் ஒன்னில் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இன் 0.37. ஸோ இதில் பிளேஸ் வேல்யூ என்னது? 100. 7க்கு தான் நமக்கு பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது என்ன பிளேஸில் இருக்குது? ஹண்ட்ரட்ஸ். நெக்ஸ்ட்டு த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இன் 2.73. இதுலேயும் 7ஓட பிளேஸ் வேல்யூ ஃபஸ்ட் ஒன். இங்கே 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னது? டென்ஸ். நெக்ஸ்ட்டு 7ஓட பிளேஸ் வேல்யூ ஹண்ட்ரட்ஸ். ஓகே. Example 1.3. The height of a person is 165 centimeter. Express the height in meter. Height of a person. ஒரு பர்சனுடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 165 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. ஸோ அந்த ஹைட்டை எதில் எழுதணும் அப்படின்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சென்டிமீட்டர் கன்வெர்ட்டட் இன்டூ மீட்டர். சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி யூ ஹவ் லேர்ன் ஃபார்முலா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 100 மீட்டர். 100 மீட்டர் படிச்சுக்கோமா. கிவன் ஹைட் ஆஃப் எ பர்சன். பர்சனுடைய ஹைட் எவ்வளோ கொடுத்தா? 165 சென்டிமீட்டர். ஹென்ஸ் த ஹைட் ஆஃப் எ பர்சன் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டரை கொடுத்துருக்குற மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 165 டிவைடட் பை 100. இப்போ டினாமினேட்டரை பாரு. ஹவு மெனி ஜீரோஸ்? 2 0 இருந்தது அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பர் அப்படியே எழுது. 165. இங்கே 2 0ங்கிறனால லெஃப்ட் டு ரைட்டு கம்பேர் பண்ணி 2 நம்பர்ஸை கவுண்ட் பண்ணு. 1 2 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா 1.65 மீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4. Praveen goes trekking with his friends. He has to record the distance in kilometers in his sports book. Can you help him? The trekking record for 4 days are given below. பிரவீன் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேமுக்கு போகிறான். ஓகேவா? ட்ரெக்கிங்க்கு போய்கிட்டு இருக்கான். அதில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் புக்கில் வந்து ஆல்ரெடி அவங்களுடைய ரெக்கார்டு எல்லாத்தையுமே குறித்து வச்சுருக்காங்க. 4 டேஸ்க்குரியதாக குறித்து வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னா மீட்டர் 4 மீட்டர், 28 மீட்டர், 537 மீட்டர், 3983 மீட்டர். ஸோ இப்போ மீட்டரில் கொடுத்துருக்கிறத எதா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த ரெக்கார்ட் புக்கில் மீட்டரில் இருக்குது. அதை எதா கன்வெர்ட் பண்ணணும்? கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் யூ ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆல்ரெடி யூ ஹவ் லேர்ன் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர். 1 மீட்டர் மீட்டரை கிலோமீட்டராக மாற்றுறோம் அப்படின்னா 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 4 மீட்டர். 4 divided by 1000 kilometer. So இங்கே how many zeros? 1 2 3 zeros. So how many numbers? Only one number. So 4. நமக்கு 3 zeros இருக்குது. ஸோ அப்போ 3 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். நமக்கு இருக்கிறது 1 நம்பர். ஸோ 1 2 3 3 நம்பர் வந்துச்சா? 0.0. ஸோ 0.004 கிலோமீட்டர். கிளியர் ஆயிடுச்சா? இப்போ 4 டிவைடட் பை 1000. ஹவு மெனி ஜீரோஸ்? 3 0. கிவன் த நம்பர் இஸ் ஒன்லி ஒன் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ரைட் த நம்பர் 4. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 4, செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். ஸோ அந்த நம்பர் இல்லாதனால 0 போடுறோம். பாயிண்ட். Okay, next 28 meter. So 28 meter में 1 meter is equal to 1 divided by 1000 kilometer. But 28 divided by 1000. How many zeros? 3 zeros. So 28 already given for 2 numbers. So given 3 zeros. So 1 2
த்ரீக்கு பதிலாக என்னது ஒரு 0 ஆட் பண்ணுறோம். ஸோ 0.028 கிலோமீட்டர். தேர்ட் ஒன் 537 மீட்டர். ஸோ 537 divided by 1000. Given the number 537, 3 digit number. First of all number write பண்ணுறோம். 30 ஸோ 1 2 3 பாயிண்ட் வச்சோன்னா என்னது 0.537 கிலோமீட்டர். ஃபோர்த்து சப்டிவிஷன் 3983 மீட்டர். ஸோ 3983 meters is equal to 3983 divided by 1000. ஸோ நம்பராக ரைட் பண்ணியாச்சு. how many 0? 30. ஸோ left to right 1 2 3 3 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சோன்னா என்ன வரும் 3.983 கிலோமீட்டர். ஸோ Praveen's trekking record is 0.004 kilometer, 0.028 kilometer, 0.537 kilometer, 3.983 kilometer. Okay. Next example 1.5. Express the numbers given in expanded form in the place value grid. Also write its decimal representation. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உனக்கு டெசிமல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும், ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பிளேஸ் வேல்யூ கிரிட் ரெடி பண்ணிவிட்டு கொடுத்துருக்க நம்பரை என்ன பண்ணணும், டெசிமல் ரெப்ரசன்டேஷனில் ரைட் பண்ணணும். ஓகே. ஸோ பிளேஸ் வேல்யூ கிரிட்னா அந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறது, ஒன்ஸு டென்ஸு. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடு டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே உனக்கு கொடுத்துருக்கிறது என்னது 3 ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஒன்ஸ் பிளேஸு 3, டென்ஸ் பிளேஸு 5, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸு 3, 1000 பிளேஸு 4. இப்போ நம்ம டெசிமல் பாயிண்டில் எழுதும்போது 3.534 ரைட் பண்ணுவோமா? இப்போ 3.534. செகண்ட் சம் 40 plus 6 plus 7 by 10 plus 2 by 100 plus 6 by 1000. 6 is ones place, 40 is tens place. So 6க்கு நேரா 1, ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேராக 6, டென்ஸ் பிளேஸுக்கு நேராக 4. இங்கே 14 ரைட் பண்ணக்கூடாது, 4 இன்ட்டு டென்ஸு பிளேஸ்னால தான் அது 40. ஓகேவா? இங்கே 14 வந்திருக்கா, இங்கே நீ 14 ரைட் பண்ணக்கூடாது, டென்ஸு பிளேஸுங்கிறனால 4 இன்ட்டு 10 40. ஸோ 4 தான் பேசிக் வேல்யூ. நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸு 2, ஹண்ட்ரட்ஸ் 7, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் 2, தௌசண்ட்ஸ் பிளேஸு 6. நெக்ஸ்ட் 46 இன்டெக்ரல் பார்ட் என்னது 46 பாயிண்ட்டு. இந்த டிஹெச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டு 726, 46.726. ஓகேவா? ஸோ பிளேஸ் வேல்யூ கிரிட் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெசிமல் ரெப்ரசன்டேஷன்லையும் ரைட் பண்ணியாச்சு. ஓகே. எக்ஸசைஸ் 1.1. ரைட் தி டெசிமல் நம்பர்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ். இங்கே பிக்டோரியலில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதான் நம்பர்ஸ் டெசிமல் நம்பர்ஸில் இப்போ நம்ம ரைட் பண்ணணும். ஸோ டோட்டலாக இன்டெக்ரல் இது எல்லாமே இன்டெக்ரல் பார்ட். எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இன்டெக்ரல் பார்ட்டு 12. பாயிண்ட் டெசிமல் பார்ட்டு ஹவு மெனி? 1 2. ஸோ 12.2. நெக்ஸ்ட்டு 10 plus 10 20, 20 plus 1 21. Integral part, decimal part 1 2 3. So 21.3. Okay. Second one, express the following in centimeter using decimals. Centimeter millimeter கொடுத்துருக்கிறத நம்ம எதா மாற்றணும், சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போ 10 millimeters equal to 1 centimeter. ஸோ அப்போ இங்கே 1 millimeter is equal to 1 divided by 10 centimeter. மாற்றிடலாமா? இதே மெத்தட் தான் எல்லாமே. ரைட் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.